ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ட்ரேடிங் கோர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட் சொல்லி தரோம். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஃபேக்கான கண்டென்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே ட்ரேடிங் ரிலேட்டட். ஒவ்வொரு கோர்ஸா பார்த்து ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் கத்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அதுல வர்ற இது விஷயங்களை பார்த்துட்டு கத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் பேசிக், இதெல்லாம் அதுக்கப்புறம். அதை கத்துக்கிட்டு வாங்க, இதை பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு சாப்டர் 59 பாக்குறாங்க. லாஸ்ட் வீடியோல என்னென்ன பார்த்துருக்கோம்னா, பிரேக் அவுட் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், டபுள் பாட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ டபுள் டாப் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்டே பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிக்கடிக்கு இந்த டபுள் டாப் வருது. ஸ்விங் ட்ரேடர் பண்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேக்கான பிரேக் அவுட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபேக்கான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்காம இருக்கிறதுக்கும். ஏன்னா டபுள் டாப்ல மாட்டிக்கின்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரியே காமிச்சு 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 சர்ன்னு கிராஷ் ஆயிரும். கிராஷ் ஆகும்போது லாஸ் ஆகும். அதே நேரத்தில் டபுள் டாப்னாலே லாஸ் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டபுள் டாப்ல பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதோட பர்சன்டேஜ் 50%, 60% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொச்சின் சிப்யா அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தது, பிஎஸ்சி அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தது. ஓகேவா? ஸோ இதனால டபுள் டாப் வந்து பியரிஷ் பேட்டர்ன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப புல்லிஷ் பேட்டர்ன் சொல்ல முடியாது. ஆனா கன்ஃபர்மேஷன் பார்த்து யூஸ் பண்ணீங்கன்னா இதை விட பொட்டன்ஷியலான பேட்டர்ன் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷேர் வந்து மேல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், ரைஸ் கீழே வரும், அண்ட் தென் மறுபடியும் மொமெண்டம் எடுத்து மேல போகும். ஸோ இப்போ 1000 ரூபாய் இதோடைய ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் வரைக்கும் கிராஷ் ஆயிருச்சு. அப்போ இந்த ஹைக்கும் இந்த பாட்டமுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 500 ரூபாய். ஸோ 1000 ரூபாயில என்ட்ரி பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு, பிரேக் அவுட் வருதுன்னு வச்சுப்போம். இதுக்கு ஹெவி கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா உங்களுடைய டார்கெட் 1500. ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் பிளஸ் இந்த வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டார்கெட். இதுதான் ஃபார்முலா. ஓகே, 1000 ரூபாயில வாங்கி 1500 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுடைய லாப சதவீதம் 50%, 50% ரிட்டர்ன்ஸ். 1000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 500 ரூபாய், 10,000 வச்சிருந்தீங்கன்னா 5000 ரூபாய், 50,000க்கு 25,000 ரூபாய், 1,00,000க்கு 50,000 ரூபாய். இதுதான் லாப கணக்கு. இப்போ இது வெறும் லாப கணக்கை எப்படி நம்மளுடைய புக் வேல்யூல பார்க்கணும், நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டபுள் டாப் பேட்டர்ன்ஸ் எப்பவுமே ஒரு எம் மாதிரியான ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்கும். லாஸ் ஆகும்போது, ப்ராஃபிட் ஆகும்போது வி ஷேப்ல இருக்கும். பட் இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியுங்க. சரி, இது வந்து கான்செப்ட். டபுள் டாப் வந்தா மேஜரா கீழே விழுக வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி வி ஷேப்ல போறதுக்கு என்ன விஷயன்றத சொல்றேன். இப்போ நிறைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பேலன்ஸ் ஷீட் படியும் சரி, ஆர்டர் பேஸ் பண்ணியும் சரி. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுன் இருந்தாதான் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரால பை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த பிஎஸ்சி பார்த்துருப்பீங்க, சருன்னு ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் ஏற்றம், அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் ஆக்ஷன் வந்து. இந்த சர்க்கிள் ஏன் வருது அப்படின்றத சொல்றேன். இப்போ ஒரு பங்குடைய புக் வேல்யூ வந்து 2000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் வந்து 1000 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் தெரிஞ்ச உடனே 2000 ரூபாய் டச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், ரிட்டல் பையர்ஸ், ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே ஒரு 100% ரிட்டர்ன் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 100% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சு. இங்க இருந்து இங்க போகும்போது வந்துருச்சு. இதுக்கு மேலே சம்பாதிக்கணும்ல. இது ஒரு நல்ல பங்கு, இது பொட்டன்ஷியல் இருக்கு, 2000 கடந்தும் போகும். பட் இப்படியே விட்டா போகாது. அதோடைய மொமெண்டம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அடிச்சுடுவாங்க. அடிச்சுடும் போது அப்படியே ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் கிராஷ் வந்து ஆகும். எப்படி பார்க்கும்போது அப்பா 20% விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கம்பெனி மேல பிளாக் மார்க்கும் இருக்காது, நெகட்டிவ் நியூஸ் இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாம லாபம் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, ஆர்டரும் நல்லா எடுத்துட்டு இருப்பாங்க. காரணமே இல்லாம விழுகும். எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் விஷயமே இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கணும். கரெக்டா அந்த 1500 ரூபாய், 1300 ரூபாய் ரேஞ்ச் வரும்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கணும்.
இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும், டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ், சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்னன்றத வீடியோ நான் வந்து தனித்தனியாவே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சான்னு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் எஸ் வந்துருச்சு. அப்போ வந்துருச்சு அப்படின்னா வால்யூம் பார்க்கணும். வால்யூம் ஓகே, ஆர்எஸ்ஐ ஓகே, இதெல்லாமே ஓகேனா பை பண்ணுங்க. பை பண்ணிட்டீங்கன்னா ஷேர் இப்படி போகும். ஸோ இங்கிருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட ஒரு 25% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதுல ஒரு அதிசயம் பாருங்க, மேல இருந்து கீழே விழுந்ததுன்னா 20%, 20 or 22%. ஓகேவா? இங்கிருந்து இங்க போச்சுன்னா 25 to 28% ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? நமக்கு ஒரு நல்ல ட்ரேட் வந்து கிடைச்சிருச்சு. இதை வந்து வி பேட்டர்ன் சொல்லுவாங்க இதோட எடுத்து பார்க்கும்போது. இப்போ இதுதான் நல்ல பங்காச்சு, எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின் போது இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் ட்ரேடிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட தனித்தனி வீடியோ, அதையும் போய் பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு தெரியும். எல்லாத்துக்கும் தனி வீடியோ பார்க்க சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கான்செப்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு வீடியோல முடியாத விஷயம். அதனாலதான் ஒரு சாப்டர் வைஸா வர கோர்வையா வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 500க்கு 2000 என்ன வித்தியாசம்? 2500 ரூபாய் வரைக்கும். இப்படிதான் டபுள் டாப் வந்து புல்லிஷ் பேட்டர்னாவும் பேரிஷ் பேட்டர்னாவும் நடக்குது. ஒருவேளை இங்க பிரேக் அவுட் தரல அப்படின்னா இது பாட்டம், இது டாப், இது டாப், இது நெக் லைன். எப்பவுமே இப்படி வர்ற லைன், ஃபர்ஸ்ட் ஹைல இருந்து வர லைன் பாத்தீங்கன்னா நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக் லைனை பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா பிரைஸ் வந்து கீழே வந்துடும். இங்கிருந்து ஹை இருக்கு, அப்புறம் டவுன் இருக்கு, ஹை இருக்கு, டவுன். அப்ப என்ன வந்துருச்சு? நமக்கு எம் பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. டபுள் பாட்டம்னா டபிள்யூ பேட்டர்ன். ஓகேவா? இதுல ஸ்விங் ட்ரேட்ல பண்றவங்களுக்கு ஓகே. இன்டர்டே பண்றவங்க இதுல எப்படி செல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நெக்லைனா வரும். இந்த நெக்லைனை உடைச்சிட்டு வரும்போது நம்ம வந்து செல்லிங் வந்து பண்ணிடலாம். இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை இங்க வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இங்க 100 ரூபாய் இருக்கு, இங்க 50 ரூபாய் இருக்கு அப்படின்னா, சரி 1000 ரூபாய் இருக்கு, இங்க 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. 500 ரூபாய் இருக்கு, 500க்கு 500 அப்படியே ஜீரோ ஆகாது ஷேர் எப்பவுமே. இங்க இருந்து ஒரு 20%ல பாருங்க, இங்கிருந்து இங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் கீழே டவுன் வரும். ரூபாய்கள் இல்ல, பர்சன்டேஜ்ல வரும். அந்த பர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஒரு 20% மாதிரி சரிவு வந்து வரும். எப்பவுமே பண்ற தப்பு இதுதான். இப்போ இங்கிருந்து நான் வேல்யூல சொன்னது வேற, ஹையர் அப்ரிசியேஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா கீழே விழுங்கும்போது பிரைஸ் டு பிரைஸ் மைனஸ் ஆகாது, பர்சன்டேஜ்ல ஆகும். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்க கால்குலேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுல டூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு பேட்டர்னையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ட்ரெண்ட் எந்த மாதிரி ட்ரெண்ட், ஹையர் ஹை ஹையர் லோ, அந்த பத்தி வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அந்த மாதிரி வச்சு ட்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ட்ரேடிங் டூல்ஸை வச்சு ஹைஸ் அண்ட் லோஸை வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டபுள் டாப்லாம் ஈஸியா கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்சர்வ் அண்ட் தென் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ இங்க பிரேக் அவுட் நடக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பிரேக் அவுட்னா என்ன? பிரைஸ் வந்து உடைச்சிட்டு வரணும். உடைச்சிட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் முழுசா இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது நெக்லைனா கேண்டில் உடைச்சு இவ்வளவு பெரிய ஃபுல் கேண்டில் இருக்கும். ஆனா சில இடத்துல இந்த மாதிரி வரும். நிறைய இடத்துல என்ன ஆகும்னா 3:25 வரைக்கும் இந்த மாதிரி கேண்டில் ஹையா இருக்கும். கடைசியில பாடி காணாம போயிடும். இந்த மாதிரி ஹேமர் பேட்டர்ன் வந்துடும். இல்ல அப்படின்னா விக், இந்த நெக்லைனை தாண்டி வெறும் விக் மட்டும் தான் மேல போயிருக்கும். இப்படி போகும்போது செல்லர்ஸ் அதை வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது வந்து ஃபேக், பிரைஸ் வந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மூன்றாவது டைம் அண்ட் வால்யூம். டைம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. 1 ஹவர் சார்ட்ல இந்த மாதிரி பிரேக் அவுட் வருதுன்னு சொல்லி என்ட்ரி ஆகாதீங்க, லாஸ்ட்ல போய் முடியும். டெய்லி சார்ட், வீக்லி சார்ட் அந்த மாதிரி எடுங்க. அண்ட் அரிஞ்சு படக்கூடாது. உடனே ப்ராஃபிட் வரணும்னு அரிஞ்சு படக்கூடாது. டபுள் டாப்லாம் போயிட்டீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 2 மாசம் 2.5 மாசம் டைம் எடுக்கும். ஆனா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கலாம்.
டோன்ட்ஸ் பண்ணக்கூடாதவை. இங்க அர்ஜ் இருக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டு லா ப்ராஃபிட் போக போக பொறுமையா இருக்கணும். கரெக்டான ரெசிஸ்டன்ட் ஏரியால தான் ப்ராஃபிட் புக் பண்ணும். நிறைய பேர் வந்து ஆமா நான் ஹோல்டு பண்ணிட்டே இருந்தா லாஸ் காணாம போயிடுது அப்படின்ட்டு. அப்படி இல்லை. கரெக்டான ரெசிஸ்டன்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா புக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி புக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு ப்ராஃபிட்டும் உங்க புக்ல வந்துகிட்டே இருக்கும். மொத்தமா பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50% ஏறுற ஸ்டாக்ல 20% வெளியே வந்துட்டீங்கன்னா எப்படி? அப்புறம் 5% வரவே இருக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ்ல 10% வெளியே வர்றது. ஸோ ப்ராஃபிட்க்கும் லாஸுக்கும் சம்பந்தமே இல்லாம லாஸ் மட்டும் தான் மிஞ்சும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா அரிச்சுப்படாம பொறுமையா அந்த ட்ரேட வந்து கேரி பண்ணணும். 3வது இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாம என்ட்ரி எடுத்துருவாங்க. இப்போ வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வால்யூமே பார்க்க முடியாது, பார்க்க தெரியாது. ஸோ அதனால வால்யூம் எப்படி பார்க்கணும்னு தனியா வீடியோ இருக்கு, அதை போய் பாருங்க. ஸோ இந்த வால்யூம் ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் அண்ட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றதுக்கு பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா தப்பு. 3வது இதுவும் சேம் தாங்க. இங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சொன்னேன் இல்லைங்களா? இங்க வந்து 3:28 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு ஆயாச்சு. சரியா? நம்ம பணத்தை போட போறோம். அது உயர்ந்ததுன்னா லாபம், உயராட்டி நஷ்டம். நமக்கு தான் வரப்போகுது ரெண்டுமே. அப்ப என்ன பண்ணணும்? 3:28 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கடைசி இந்த 2 நிமிஷத்துல கூட மாறலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட்ல வந்து பெரிய மொமெண்டம் வந்தது அப்படின்னா பிரைஸ் வந்து சர்ன்னு கீழே விழுந்துரும். ஓகேவா? ஸோ அந்த நேரத்துல அந்த நெக்லைனுக்கு மேல பாடி போகல அப்படின்னா வேஸ்ட் தான். நமக்கு பணம் வேஸ்டா போயிடும், டைமும் வேஸ்டா போகும். ஸோ அதனால 3:28 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு மேல பிரைஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியாகிறதும் உயரமாகிறதும் ரேரு தான். சொல்ல போனா 3:28 போது மந்தமான ஒரு நிலை வந்துடும் பங்குல. 4வது பேட்டர்ன், கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நெக்லைன் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அந்த நெக்லைனை டச் பண்ணி இந்த மாதிரி கேண்டில் வருது அப்படின்னா அடுத்த கேண்டில் தான் ரொம்ப முக்கியமான கேண்டில். ஏன்னா ஹேமர் திருப்பி பிடிச்ச மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வரும்போது அதை உடைச்சிட்டு இந்த மாதிரி கிரீன் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா இதை விட பெட்டர் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்க ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை வந்து அடையலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.